இங்க பாரு, தமிழ் சொன்னது கரெக்ட் தான். இந்த மீனவ சதிசி ஏமாத்தனா, அவன் என்ன அழுதுகிட்டா இருக்கா? அவ பாட்ட தூக்கி எறிஞ்சிட்டு அடுத்த வேலையை பார்க்கல. அப்படி நீனு தூர வாட்டி. சேச்சே, அவ எங்க இருந்தா நல்லா இருக்கட்டும். என்னமோ தெரியல, மனசு வலிக்குது. நம்ம இருக்க வேண்டிய இடத்துல இன்னொரு பொண்ணு இருக்கானுன்னு கொஞ்சம் ஒரு மாதிரியா இருக்கு. சரி சரி, இருந்தாலும் அவன் நல்லா இருக்கட்டும். அவன் நல்லா இருந்தா போதும். அவ்வளவுதான், அப்படி நினைச்சிட்டு தூர போக வேண்டியதான். இந்த பாரு, கொஞ்ச நாள் ஒரு மாதிரியா இருக்கும், அப்புறம் சரியாயிரும். சரியா? சரி தமிழே, எனக்கு இப்ப அதெல்லாம் கூட பெரிய வழியா தெரியல. ஆனா பிறந்ததுல இருந்து இது வரைக்கும் எங்க அம்மா பட்ட பாடம் நினைச்சுதான் எனக்கு கொஞ்சம் வேதனையா இருக்கு. ஆனா இது எதுவுமே தெரியாம நான் பாட்டுல இருந்திருக்கேனே, அதான் கஷ்டமா இருக்கு. எங்க அம்மாவை எப்படியாச்சும் வாழ வைக்கணும் பாத்துக்க. எங்க அம்மா கஷ்டத்தை பார்க்கும்போது என் கஷ்டம் ஒண்ணுமே இல்லைன்னு இப்ப புரிஞ்சுக்கிட்டேன். அதனாலதான் அந்த கருவாப்பை வழியில இருந்து நான் சீக்கிரம் வெளியில வந்துட்டேன். எங்க அம்மா வாழ வைக்கணும். எனக்காக எல்லாத்தையும் தியாகம் பண்ணவல்ல, அதுக்காக நான் எங்க அம்மாக்கு ஏதாவது பண்ணிதான் ஆகணும். ஏன் உங்க அப்பா பார்க்கணும் போல இருக்கோ? தெரியல, எங்க அப்பா எப்படி இருப்பவன் கூட எனக்கு தெரியாது. ஆசையாதான் இருக்கும். ஆசை இல்லாம இருக்குமா? நீ ஆண்டி என்னமோ கண்ணா கண்டுகிட்டு இருக்க. அவளும் 2 நாளா ஒரு மாதிரி தான் இருக்கா, என்னத்துக்குன்னு தெரியல. நீ எப்படி இருக்கா? சும்மாதான். ராணியா அந்த வழியில இருந்து வெளியில வந்துட்டா, நீ அவட்டி அதையே நினைச்சுக்கிட்டு இருக்க. தங்கங்களுக்கு எதுக்கு கத்திக்கிட்டு வருது? அத்தை நல்ல செய்தி கொண்டு வரதா கெட்ட செய்தி கொண்டு வரதானே தெரியல. ஒவ்வொரு நாளும் நெருப்பு மேல நடந்த மாதிரியே ஒரு ஃபீலா இருக்குது எனக்கு. நம்ம வாழ்க்கை எதை நோக்கிட்டு போய்கிட்டு இருக்கு? எப்ப பார்த்தாலும் பரபரப்பாவே சுத்திக்கிட்டு இருக்கோம். தங்கங்களே, நல்ல செய்தியா கெட்ட செய்தியா? என்னைக்கிட்டே உங்களுக்கு நல்ல செய்தி வந்தது, கெட்ட செய்தி தான். அப்ப அங்கேயே நில்லு, இங்க வந்துராத. அதான் அங்கேயே நில்லுங்கன்னு சொன்னோம்ல. அத கெட்ட செய்தி கேட்க எங்களுக்கு விருப்பம் இல்லையா? தர வேண்டியதுக்கு உங்ககிட்ட சொந்தக்காரங்க நிறைய வந்திருக்காவ. அத உங்க அண்ணனுக்கு பாத்துக்கல காராப்பையிலுக்கு. அந்த பொண்ணுக்கு பூ வைக்க போறாவளா மட்டி? அது எதுக்கு என்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கிய? நீதானே நாத்தனாரே, நீதானே பூ வைக்கணுமா? அத உங்க அப்பா உன்னை கையோட கூட்டிட்டு வர சொன்னாவ. உங்க அப்பா 2 வேன்ல பிடிச்சிருக்கான், தெருவே போகுதே. நாத்தனார் பூவெல்லாம் என்னால வைக்க முடியாது. யாரையாவது வைக்க சொல்லுங்க. அவனே எனக்கு அண்ணன் இல்லைன்னு முடிவு பண்ணிட்டேன். இனி அவன் கெட்டுற பொண்ணாட்டிக்கு நான் நாத்தனாரா? அதெல்லாம் முடியாது. நீ முடியாதுன்னு சொன்னாலும் உங்க அப்பங்காரன் கசாப்பு கடைக்காரன் விட மாட்டானே. அவர் யாருன்னு கேட்க நான் இப்ப சொல்றேன். அவர் யாரோ நான் யாரோ எனக்கு அப்பாவே இல்ல. போதுமா? உங்க அப்பனுக்கு தெரிஞ்சாம கண்டம் துண்டமா ஆக்கிடுவான். கசாப்பு கடையில வெட்டி வித்து விடுவான், பாத்துக்க. அவர் இன்னும் அதை மட்டும் தான் பண்ணல. நீ போய மட்டி. சரி, போயிட்டு வா. யார் யாருக்கு என்னென்ன இருக்கோ அதான் நடக்கும். நாத்தனார் பூ வச்சுட்டு வா போ. வச்சிரும் பாரு, செத்தாலும் போக மாட்டேன். நான் பாரு, எனக்கு இல்லைன்னு ஆயிப்போச்சு கரப்பையா. இதுக்கப்புறம் ஏன் நீ வருத்தப்படுத? போ. உங்க அப்பா பெரிய இடமால பிடிச்சிருப்பான் போலுக்கு. பணக்கார இடத்துல இருந்து பொண்ணு எடுக்கிறது தானே இவன் மேல வீண் பண்ணி எங்க அப்பா சுமத்துனது. ராசி இல்லாதவா அம்மா சரியில்லைன்னு. பணம், இன்னைக்கு பணம் தானே பேசுதே. அந்த பணத்தை சம்பாத்தியம் பண்ணணும். நாம நினைச்சதெல்லாம் நடந்துச்சுன்னா கடவுள்னு ஒருத்தர் இல்லவே இல்லையே. நடக்கிறது நடந்துதான் ஆகணும். இந்த அவளே தெளிவாயிட்டா. போய் நாத்தனார் பூ வச்சுட்டு வா. இல்ல உங்க அப்பனுக்கு பதில் சொல்ல முடியாது. உன்னை கண்ணில் காண விட மாட்டாமட்டி. என்ன கொன்னு போட்டாலும் சரி, அந்த பாவத்தையும் அந்த சாபத்தையும் நான் ஏத்துக்க மாட்டேன். இவ வாழ வேண்டிய வாழ்க்கையை எவ்வளவு ஒத்தி வாழ போறா. நான் போய் நாத்தனார் பூ வைக்கணுமாங்க? எங்க அண்ணன் வேணா உசுறு பயத்துல பின் வாங்கி இருக்கலாம். ஆனா நான் ஒரு காலம் பின் வாங்க போறதில்ல. பிறந்தல இருந்தே இவ கூட சுத்திட்டு இருக்க. எங்களுக்கே எதுவும் ஆகல. இவ கூட வாழ போற எங்க அண்ணனுக்கு ஏதாவது ஆயிருமாங்கோ? அவ்வளவுதான் அவன் காதல் லட்சணம். ஏட்டி, எதுக்கும் பயப்படாதவன் கூட உசுருக்கு பயந்துருவா மட்டி. உங்க அப்பா எவ்வளவோ தடுத்து பார்த்தா உங்க அண்ணன் கேட்கல. கேட்டுனா ராணியை தான் கெட்டு வேணும் ஒத்த கால நின்னான். அதான் பார்த்தான், உசுறு பயத்தை காட்டி விட்டுட்டான். உசுருக்கு பயப்படாதவனு எவனாலும் இந்த உலகத்துல இருக்கானாட்டி? உங்க அப்பா அழகா காயினை நயத்தி விட்டான். உங்க அண்ணன் காயனுக்கு உசுறு பயத்தை காட்டிந்தா 2த்தையும் பிடிச்சிட்டான் பாரு. ஆனா ஒண்ணு ராணி, இனியே அந்த கராப்பை வந்தாலும் நீ சேர்த்துக்கிறாத. நான் அவ்வளவுதான் சொல்ல முடியும். நான் இப்ப இங்க யாரையும் ஏத்துக்கிற மனநிலையில இல்ல. என் கனவும் வேற, என் லட்சியமும் வேற. நீ இவ்வளவு எங்களுக்கு செய்வது நான் சத்தியமா எதிர்பார்க்கவே இல்லை பாத்துக்க. நான் வேண்டான்னு சொன்ன, நீ கேட்க மாட்டேன்ட்ட. என் குடும்பத்துக்கு தானே நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். ஆனாலும் அந்த நல்ல செய்தி கேட்டதுக்கு அப்புறம் உங்களுக்கு இது கூட நான் பண்ணலன்னா நான் உங்க வீட்டுக்கு மருமக வரல அர்த்தமே இல்லையே. அதான் எனக்கு தெரியுமே, நீதான் என் வீட்டுக்கு மருமகன்னு எனக்கு தெரியுமே. அத்தை, நம்ம வீட்டு வேலைக்காரி வராத்த. ஆமா, வேலைக்காரி தானே. பாரு, நாங்க
வெளியில போயிட்டு வருவா, அதுக்குள்ள வீடெல்லாம் சுத்தப்படுத்தி அதான் உன் பின்னாடியே சுத்த வர. அவ துணியெல்லாம் தோச்சி பெருக்கி நல்லா இஸ்திரி பண்ணி மடிச்சு பெருக்கி வச்சிரு. அவருக்கு நீ மடிச்சு வச்சாதான் பிடிக்குமா. நல்ல வேலைக்காரி. வேலைக்காரினா இப்படித்தான் இருக்கணும். உன்ன மாதிரி ஒரு வேலைக்காரி தான் என் வீட்டுக்கு வேணும். இங்க பாரு, நான் சின்னத்தா தன கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறமும் நீ என் வீட்டுல தான் இருக்கணும். இங்க பாரு, உன்ன மாதிரி ஒரு வேலைக்காரி இந்த உலகத்திலேயே பார்க்க முடியாது. சாமத்திய வேலைக்காரி. நீ செய்யற வேலைதான் கொஞ்சம் சுத்தப்பத்தமா இருக்குது. சரி, வீட்டுல போய் அடுப்பெல்லாம் தொடச்சி பெருக்கி பாத்திரத்தெல்லாம் கழுவி போட்டுற. அப்புறம் நாளைக்கு இட்லி அவிக்கிறதுக்கு மாவு அரைச்சு வச்சிரு, மாட்டுக்கு சாணி அள்ளிரு, துணியை துவச்சு போட்டுரு, பாத்திரம் தச்சு போட்டுரு, வீடெல்லாம் சுத்தப்பத்தமா வச்சிரு. பாரு, வேலையெல்லாம் நீட்டா முடிச்சிட்டு அப்புறம் எங்க வேணாலும் போ. அவனுக்கு நீ செஞ்சாதான் பிடிக்கும், நாங்க செஞ்சா பிடிக்க மாட்டேங்குது. அதுக்கு தான் சொல்லுதான். அப்படிதானே மருமவள? ஆமாத்த, அவளுக்கு இவா பண்ணாதான் பிடிக்குது, நம்ம பண்ண பிடிக்கவே மாட்டேங்குது. அந்த அளவுக்கு சுத்தப்பத்தமான வேலைக்காரி. இப்படி ஒரு வேலைக்காரி கிடைக்கிறது கொடுத்து வைக்கணும். சின்ன வயசு பிள்ளை சுறுசுறுப்பா முடிச்சிருதால. நான் சொல்லல, என் மவன் அவளை விரும்புறவளை எந்த வேலையும் செய்ய விட மாட்டான். பத்தியா, உன்னை மகாராணி மாதிரி பார்க்க பத்தியா? ஆமாத்த, நான் கூட தப்பா நினைச்சிட்டேன். என்னடா நம்மள எந்த வேலையுமே செய்ய விட மாட்டேக்கா வேணும். அவளுக்கு நான் எந்த வேலை செய்யறதுலயும் விருப்பமே இல்லை. என்ன அந்த சைடு போய்கிட்டு இருக்க? எங்க போ? இங்க பாரு, பாத்திரம்லாம் அந்த ஆள கடந்துச்சு. என் மருமக சாத்தச்ச தட்டலாம் அங்க கடந்துச்சு. எல்லாத்தையும் கழுவி பறிக்கி சுத்த பத்தமா போடு. விளக்கு எத்தனை சாயங்காலம் அந்த விளக்கி போட்டு முத்தத்துக்கே தண்ணி தெளிச்சு தூக்காத. சாணியை கரைச்சு முழுவி, அப்பதான் நல்லா இருக்கும். அப்புறம் என் மவ துணி கொஞ்சம் கடந்துச்சு, அதையும் கொஞ்சம் அலசி கொண்டு போட்டு வீட்டை தைக்காத, ஆத்துல கொண்டு போய் தோய், அப்பதான் நல்ல துணி வெளுப்பா இருக்கும். ஒழுங்கா போய் வேலையெல்லாம் பாரு போ. இதெல்லாம் இவளுக்கு பத்தாது. ஆனா உங்க மாவாயாலே இப்படி ஒரு வாக்குமூலம் கொடுப்பவர்னு சத்தியமா எனக்கு தெரியாதுட்ட. பார்த்தல, இதுக்கப்புறம் அவங்கிட்ட நெருங்கி வருவா. அப்படியே வந்தாலும் இனி அவளுக்கு அங்க வந்து நின்னாலே தான் ஒரு வேலைக்காரி தான்ங்கிற எண்ணம் வந்துரும்ல, காதல் போயிரும். எப்ப அவளுக்குள்ள தாழ்மனப்பான்மை வந்துச்சோ அப்பமே அவ தோத்து போயிட்டா. இனி உங்க பையன் எனக்கு தான். கண்ணீர் துளியில் வைரங்கள் செய்யும் கலைகள் கண்டுகொள். காலுக்கு சிறப்பு எப்படி வந்தது, முள்ளுக்கு நன்றி சொல். எந்த தீமை கொள்ளும் சிறு நன்மை உண்டு. என்னால ராணி பிள்ளை இல்லாம இருக்க முடியாது. இல்ல, அவ இல்லாம என்னால வாழவே முடியல. அவ பேச்சு, அவ பார்வை, ஐயோ, அவ இப்ப எவ்வளவு வேதனை பட்டுட்டு இருப்பா. நான் பாட்டுக்கு போய்க்கு வந்திருக்கேன், இப்படி பண்ணிட்டேன்னு. ஐயோ, நான் எப்படி அவளை விட்டுட்டு இன்னொருத்தி கூட எப்படி சந்தோஷமா வாழ முடியும்? அவ ஒவ்வொரு நிமிஷம் என் கூட இருக்க மாதிரியே எனக்கு இருக்குது. அவ கூட நான் வாழ்ந்த மாதிரி வாழ்ந்துட்டேன்னு, இப்ப இன்னொருத்தி கூட எப்படி வாழ முடியும்? ஐயோ, நிச்சயத்தை வரைக்கும் வந்து போச்சே. என்ன பண்ணன்னு தெரியலையே, என்ன பண்ண போறேன்னு தெரியலையே. இல்ல, பொண்ணுகிட்ட நாலு வார்த்தை பேசனா பூக்கிக்கு முன்னாடியே பேசுது. அப்பா அப்பா, எனக்கு இந்த நிச்சயத்தை வேண்டாப்பா. என்னால அந்த புள்ளைய மறக்க முடியலப்பா. எங்க பார்த்தாலும் அந்த புள்ள நிக்கிற மாதிரியே இருக்குப்பா. யார் சிரிச்சாலும் அந்த புள்ள சிரிச்ச மாதிரியே இருக்குப்பா. அப்பா, அந்த புள்ள இல்லாம என்னால வாழ முடியாதுப்பா. இன்னொருத்தி கூட நான் வாழ்ந்துக்கிட மாட்டேன்ப்பா. அப்பா வாங்கப்பா, இப்பமே போயிடலாம். என்னால அந்த புள்ளைய பிரிஞ்சுலாம் இருக்க முடியாதுப்பா. அப்பா, நான் வேணும் அந்த புள்ளைய கல்யாணம் பண்ணாம இருக்கேன். ஆனா அந்த புள்ளைய தவிர வேற யாரு கூட நான் வாழ்ந்துக்கிட மாட்டேன்ப்பா. அவ பாட்டுக்கு எங்கேயாவது வாழ்ந்துட்டு போட்டோம், நான் எங்கேயோ வாழ்ந்துட்டு போறேன். எனக்கு கல்யாணம் எல்லாம் வேண்டாம்ப்பா. இன்னொன்னு, நான் இன்னொருத்தைய கல்யாணம் பண்ணிட்டு அவளை இன்னொருத்தனுக்கு விட்டு கொடுக்கறதுக்கு என்னால முடியாது. அவ ஏன் சொத்துப்பா, அவ ஏன் சொத்துப்பா, என்னால முடியாதுப்பா. என்னால விட்டு கொடுக்க முடியலப்பா. அப்பா, இப்படியே போயிடலாம்ப்பா. அந்த சில்லாட்டைய கல்யாணம் பண்ண போறியா? உன் அம்மாக்காரி யாரு, அந்த புள்ள யாருன்னு உனக்கு தெரியுமால? அவளை கல்யாணம் பண்ணி அந்த வீட்டுல பொண்ணு எடுத்தனா உன்னை எவனாவது சொந்தக்காரன் மதிப்பானா? இந்த சின்னத்த வீட்டுல இருந்து பொண்ணு எடுத்திருக்கான்னு சொல்லி உன்னை எவனும் மதிக்க மாட்டான். எப்பா, ரொம்ப சொல்லாதீங்க. நானும் பிறந்தல இருந்து அந்த ஊர்ல தான் இருக்கேன். அவங்க அம்மா தப்பா போய் நான் பார்த்ததே இல்லை. அவங்க அம்மா ரொம்ப நல்லவங்கப்பா. புள்ளையும் நல்லதான் வளர்த்துருக்காங்க. என்ன சொல்ற? புருஷன் இல்லாம இத்தனை வருஷம் வாழ்ந்துருக்கா, அவ எப்படி நல்லவளா இருக்க முடியும்? என்னத்துக்கு நிச்சயத்தை முடிஞ்சிருக்கும்ல. கராப்பை அந்த பொண்ணு கையை பிடிச்சிருப்பால. இப்ப 2 பேரும் பேசிட்டு இருப்பாங்க.
ஒருத்தருக்கு மாற்றி ஒருத்தர் சோறு ஊட்டிட்டு இருப்பாங்க. மனம் வாழ என்னாலும் என் வாழ்த்துக்கள். தமிழ் கூறும் பல்லாண்டு என் வார்த்தைகள். ஓ, ஓ, ஓ. நல்லா இருக்கணும், அவன் நல்லா இருக்கணும், நல்லா இருக்கணும், அவன் நல்லா இருக்கணும். ஒரு ஆம்பளை இல்லாம இத்தனை வருஷம் வீட்டுல தனியா வாழ்ந்தா இது என்னப்பா பேச்சு? அவங்க கஷ்டப்பட்டு தானே இந்த புள்ளைய வளர்த்தாங்க. அவங்க அண்ணன் தம்பி 100 200 கொடுத்தாங்க. அதை வச்சுதானே இந்த புள்ளைய வளர்த்தாங்க. என்னமோ கோடீஸ்வரமா வாழ்ந்துட்டு இருக்க மாதிரி சொல்லிட்டு இருக்கீங்க. அன்றாடம் ஏதோ கிடைக்க வச்சுதானே சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. நீங்க சொல்ற மாதிரி அவங்க அம்மா வாழ்ந்திருந்தா இன்னத்துக்கு கோடீஸ்வரங்களெல்லாம் வாழ்ந்திருக்கணும். அவங்க இன்னும் கஷ்டம் தானே பண்ணிட்டு இருக்காங்க. அந்த பிள்ளைக்கு ஒரு நல்ல சோறு கூட அவங்களால கொடுக்க முடியாது. பாரு, அவ குடும்பத்துல ஒரு காலம் நான் பொண்ணு எடுக்கிறது சம்மதிக்க மாட்டேன். அவ கெட்டவா கெட்டவா கெட்டவாதான். புருஷன் இல்லாம வாழ்ந்தவா கெட்டவாதான். அப்பப்பா, எனக்கு நெஞ்சு இல்லாம வலிக்குப்பா. அந்த பிள்ளைய என்னால மறக்க முடியலப்பா. அப்பா, கைய பிடிச்சி கூட்டி சுத்தி இருக்கேன்ப்பா. என்னால மறக்க முடியலப்பா. என்னன்னா அந்த புள்ள ரொம்ப நல்ல புள்ளப்பா. அதான் அந்த பணக்கார வீட்டுக்கு அடிக்கடி போயிட்டு வந்துட்டு இருக்காளா? அப்பா, அது அவளோட சுவாபம். அவ எந்த தப்பா என்ன திரும்பி போகல. அத பத்தி நான் அவகிட்ட கேட்டேன். அதுக்கு அந்த புள்ள எனக்கு விளக்கமும் கொடுத்துட்டு, அந்த புள்ள மனசு புள்ள நாதான்ப்பா இருக்க. இன்னொன்னு சின்ன பொண்ணு, விவரம் தெரியல. இன்னும் என்ன நடக்குது, நம்ம வாழ்க்கையில என்ன நடக்கு அப்படிங்கிறது எதுவுமே அதுக்கு தெரியல. வெறும் 18 வயசு தான்ப்பா ஆக போகுது. என்னப்பா விவரம் இருக்கும்? யார் நல்லவங்க, யாரு கெட்டவங்க, யார்கிட்ட பேசணும், யார்கிட்ட பழகக்கூடாது எப்படிப்பா தெரியும்? நான் தானப்பா சொல்லி கொடுக்க முடியும். சின்ன புள்ளப்பா. அப்பா, நானும் கை விட்டுட்டா அந்த புள்ளைய யாருப்பா கல்யாணம் பண்ணிக்குவா? அதெல்லாம் அம்மா சாமத்தியக்காரி. எங்கேயாவது பணக்காரனை பார்த்து கல்யாணம் பண்ணி கொடுத்துருவா. ஒழுங்கு மாதிரி அதை இப்ப பார்த்துக்க பொண்ணுக்கு போக்கேவா? அப்பா அப்பா, என்னால முடியலப்பா. அந்த புள்ளைய அனாதைய விட்டுட்டோன்னு எனக்கு பயமா இருக்குப்பா. அந்த புள்ளைய அனாதைய விட்டுட்டோன்னு எனக்கு பயமா இருக்குப்பா. ஏதோ நீ தொட்டு தாலி கட்டின பொண்ணாட்டிக்கு இறக்கப்பட்ட மாதிரி இறக்கப்பட்டுக்கிட்டு இருக்கா. காதலும் அப்படித்தானப்பா. எப்ப அவன் என் மனசுக்குள்ள வந்தாலும் அப்பவுமே அவன் பொண்டாட்டி தானப்பா. இப்ப அவளை அம்போன்னு விட்டுட்டு வந்த மாதிரி இருக்குப்பா. அவங்க வீட்டுல அப்பான்னு ஒருத்தர் இருந்திருந்தா அந்த பிள்ளை இவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காது. என்னதான்ப்பா நம்புனா. இப்ப நானும் கை விட்டுட்டா அந்த பிள்ளை யாருப்பா? பாவம்ப்பா, அந்த பாவம் நம்ம சும்மா விடாதுப்பா. அப்ப போயிடலாம்ப்பா, வாங்கப்பா, வீட்டுக்கு போயிருவோம்ப்பா. எல்லாரும் ஏமாத்திட்டே போன அந்த பிள்ளை என்னப்பா பண்ணும்? இங்க பாரு, அவளை கல்யாணம் பண்ண நீ செத்துவ. சோசியக்கா சொல்லியிருக்காரு. ஐயோ அம்மா. அந்த பொண்ணு வந்துகிட்டு இருக்கு, ஒழுங்கா பேசு. அப்பா அப்பா, என்னால முடியலப்பா. அப்பா, கண்ணின் மணியே, கண்ணின் மணியே, போராட்டமா? உன் கண்களில் என்ன, கண்களில் என்ன நீரோட்டமா? நீ என்னை விட்டுட்டு போயிட்டா, எனக்கு நீ யார் இருக்கா? என் அம்போன்னு விட்டுட்டு போயிட்டல்ல. மத்தவங்க ஏதாவது சொல்லியிருந்தா கூட என் மனசாரி இருக்காது. ஆனா என்ன கல்யாணம் முடிச்சா நீ செத்து போயிருவேன்னு அதை நம்பி இருக்க பாரு. அதான் என்னால தாங்கிக்க முடியல. நீ சாகலடா, என்ன சாக அடிச்சிட்ட. ஒருவேளை என்ன கல்யாணம் பண்ணி நீ மறைச்சு போற நிலைமை வந்தா உனக்கு முன்னாடி நான் செத்து போயிருப்பேன் தெரியுமா? என்ன சாக சொல்லியிருந்தா நானே செத்துருப்பேன் தெரியுமா? அழகா எனக்கு கொண்டுட்டு நீ கல்யாணம் பண்ணிருக்கலாம். இப்படி என்ன உசுரோட வச்சுட்டு கல்யாணம் பண்ற பாரு. இதான் என்னால தாங்கிக்க முடியல. நான் வெளியில காட்டிக்கல, எனக்கு பயமா இருக்கு. வெளியில சும்மா இருக்க, ஆனா உள்ளுக்குள்ள 4 ஆளுங்க எனக்கு மட்டும் தான் தெரியும். தாங்க முடியல. முழுசான தூக்கி கொடுத்துட்டோம்ல. எங்க அப்பா மட்டும் இருந்திருந்தா நீங்க இன்னைக்கு இப்படி சொல்லிட்டு என்ன ஒதுக்கி வச்சுட்டு போயிருப்பியா? எங்க அப்பா இல்லாதனாலதானே எல்லாரும் என்னோட ஒதுக்கி வச்சுட்டீங்க. எங்க அம்மாவை எல்லாரும் ஒதுக்கி வச்சீங்க, இப்ப எல்லாரும் என்ன ஒதுக்கி வச்சிருக்கீங்க. எங்க அப்பா இல்லாம போனதுக்கு நாங்களா காரணம். போங்கடா, ஏன்டா என்னெல்லாம் காதலிச்ச? நான் பாட்டுக்கு விளையாண்டுக்கிட்டு தானடா அலைஞ்சேன். எனக்கு எங்க அப்பா ஞாபகமே இல்லாம தான் எங்க அம்மா வளர்த்தாங்க. இப்ப நொடிக்கு நொடி எங்க அப்பாவை ஞாபகப்படுத்தி வச்சுட்டு போயிட்டியாடா. இப்ப நான் ஒண்ணு நினைப்பேனா, எங்க அம்மாவை நினைப்பேனா, இல்ல எங்களை அம்மோடு விட்டுட்டு போன எங்க அப்பாவை நான் நினைப்பேனா?
மனசெல்லாம் வலிக்குடா. ஏன்டா என்ன உசுரோட விட்டுட்டு போன? கொண்டுட்டு போயிருக்க வேண்டியதானே. இப்ப எனக்கு எங்க அப்பாவை பார்க்கணும் போல இருக்கு. ஆனா அவர் என்ன வரவா போறாரு. ஏன்டா இப்படி பண்ணுன? நான் பாட்டுக்கு எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் உண்டு. இந்த உலகத்துல அவங்க மட்டுமே எனக்கு போதும். அவ்வளவு சந்தோஷமா இருந்தேன் தெரியுமாடா. என் சிரிப்புக்கு பஞ்சமே இல்லாம இருந்தது. வீட்டுக்கு வந்தா எங்க அம்மா கஞ்சி ஊத்தும், குடிப்பேன். வெறும் கஞ்சி தாண்டா, அது கூட எனக்கு அமுதமா இருந்தது. துணிமணிக்கு எந்த குறையும் இல்லை. எங்க அம்மா எப்படியாவது எனக்கு எடுத்து கொடுத்துற. நான் பாட்டுக்கு இருக்கிறத சாப்பிட்டுட்டு வச்சுக்கிட்டு இந்த பிள்ளைகளோட விளாண்டுகிட்டு இருந்தேன். காதலு மண்ணாங்கட்டின்னு சொல்லி இல்லாத பொல்லாத வழியெல்லாம் எனக்கு கொடுத்துட்டீங்களேடா. பாசம் வச்சது ஒரு குத்தமாடா. போங்கடா, மனசெல்லாம் வலிக்குடா. அழக்கூட முடியல. ஆனா இதுக்கெல்லாம் காரணம் அந்த செல்வா சார் தானே. சார், உங்களை நான் சும்மாவே விட மாட்டேன். உங்களை நான் சும்மாவே விட மாட்டேன். உங்களை நான் சும்மா விட மாட்டேன். நான் உங்களை சும்மாவே விட மாட்டேன். எல்லாத்துக்கும் காரணம் நீங்க ஒரு ஆளுதான். நீங்க மட்டும்தான். விட மாட்டேன். நடுத்தெருல வச்சு உங்களை நாண்டுகிட்டு சாகுற மாதிரி நான் கேள்வி கேட்கல. நான் ராணியே இல்ல. என் ஆளுக்கால என் வாழ்க்கையில் ஆடுறீங்க. என்னைக்காவது நான் உன்னை லவ் பண்ணேன்னு சொன்னேன்னா ஏன்டா என் வாழ்க்கையில் இப்படி லாண்ட? நான் 1000 வாட்டி சொன்னேன், கருவேப்பைகளை எனக்கு பிடிக்கும், அவன் கூட தான் நான் வாழுவேன்னு சொல்லியிருக்கேன். வீணா என் மேல பழி சுமத்தி அவன் என்ன வெறுக்க வச்சு இப்ப அவனும் இல்லாம ஏன் என்ன இப்படி அனாதையா விட்டீங்க? உங்களை நான் சும்மாவே விட மாட்டேன். சும்மாவே விட மாட்டேன். காஃபி இருந்தாங்க. எனக்கு காஃபி பிடிக்காது. சும்மா ஃபார்மாலிட்டிஸ் தான், வாங்கிக்கோங்க. இல்ல, எனக்கு காஃபி பிடிக்காது. எதுக்கு அங்க பக்கம் திரும்பி நிக்கிறானே? ஒருவேளை அவருக்கு என்ன பிடிக்கலையா? இல்ல கிராமத்து பையனால வெக்கப்படுறாரா? சரி, காஃபி பிடிக்கட்டா பரவாயில்ல. ஜூஸ் ஏதாவது கொண்டுட்டு வர சொல்லட்டுமா? இல்ல, வேண்டாம். நமக்கு இப்போ பூ வைக்க போறாங்க. உங்களுக்கு நான், எனக்கு நீங்கன்னு வாழ்றதுக்காக பூ வைக்க போறாங்க. எனக்கு இதுல முழு சம்மதம் தான். உங்களுக்கு விருப்பம் தானே? பெரியவங்க முடிவு. இல்ல, உங்க முடிவை சொன்னாதானே எனக்கு திருப்தியா இருக்கும். நான் பட்டணத்திலே வாழ்ந்த பொண்ணு. நான் சாதாரணமா பேசிடுவோம். புரியுது, நீங்க கிராமத்துல வளர்ந்தவங்க. கொஞ்சம் கூச்ச சுபாவம் அதிகம். பரவாயில்ல, எதனால என்கிட்ட சொல்லுங்க. நான் கிராமத்துக்கு ஏற்ற மாதிரியும் அட்ஜஸ்ட் பண்ணி நடந்துக்குவேன். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. எங்களுக்கும் டவுனை பத்தி எல்லாம் தெரியும். கிராமத்துல வளர்ந்தா எதுவுமே தெரியாதுன்னு நினைப்பா. பட்டணத்துல வீட்டுக்குள்ளே இருக்கீங்க, கிராமத்துல நாங்க வெளியில விளாந்துறோம். அவ்வளவுதான் வித்தியாசம். அப்படி சொல்லல. சாரி. பரவாயில்ல. இல்ல, நான் கிராமத்துனாலும் அட்ஜஸ்ட் பண்ணி போயிடுவேன்னு சொல்ல வந்தேன். உங்களை ஏற்கனவே பார்த்துருக்கேன். எனக்கு அப்பவுமே ரொம்ப பிடிக்கும். பொதுவாக பெண்களுக்கு பிளாக்காக இருக்கவங்கள ரொம்ப பிடிக்கும். எனக்கும் அப்படித்தான். நான் கலரு, அதனால எனக்கு கலராக இருக்கவங்கள பிடிக்கல. அப்பா கிட்ட கொஞ்சம் கருப்பாக இருக்கிறதா பிடிக்கும்னு சொல்லியிருந்தேன். அதனால. இல்ல, கருப்புன்னா என்ன எனக்கு புரியல. ஏன் கருப்பு கருப்புன்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? அது ஒரு நிறம், அவ்வளவுதான். கருப்பு அப்படி ஒண்ணு யாரும் எனக்கு கஷ்டப்பட்டு வாழ்க்கை கொடுக்க வேண்டாம். எங்களையும் பிடிக்கிறதுக்கு யாராவது எல்லாமே போயிருவாங்க. அப்படி சொல்லல, எனக்கு பிடிக்கும்னு தான் சொல்ல வந்தேன். இல்ல, கலரை பத்தி பேச பேச வேண்டாம். இல்ல, உங்ககிட்ட ஏதாவது பேசணுமேனு தான். சாரி, அது தப்புதான். நான் கலர் தான் சொல்ல வந்தேன். எங்க கிராமத்துலயும் அழகா கலரான பிள்ளைங்க இருக்கதான் செய்யறாங்க. இல்ல, நான் அப்படி சொல்ல வரல. இப்போ உங்களுக்கு கலர் தான் பிரச்சனையா? இல்ல, கலர் தான் பிரச்சனைனா சபையில போய் சொல்லிருங்க. ஐயோ, நீங்க எப்படி பேசுனாலும் மடக்குறீங்க. எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்ல வந்தேன். நான் ட்ரிபிள் பண்ணியிருக்கேன், எலக்ட்ரானிக்ஸ். இங்கேருந்து கோயம்புத்தூர்ல ஒரு சின்ன கம்பெனில தான் வேலை பார்த்துட்டு இருக்கேன். ஓ, மாசம் 8000 ரூபாய் சம்பளம். அதனால கல்யாணத்துக்கு அப்புறம் கோயம்புத்தூர்ல ஷிஃப்ட் ஆகுற மாதிரி. இதெல்லாம் எங்க அப்பா என்கிட்ட சொல்லவே இல்லை. நான் என் கிராமத்தை விட்டு வெளியில வர மாட்டேன். கிராமத்தை விட்டுட்டு வெளியில வர மாட்டாரா? இல்ல, 8000 ரூபாய் சேலரி, அது எப்படி? இங்க பாருங்க, பணத்துக்காக நான் என் சொந்த ஊரை விட்டுட்டு அங்கதான் வந்து சாக முடியாது. எனக்கு என் கிராமத்துல கிடைக்க வருமானம் போதும். என்னால கோயம்புத்தூர்ல வந்து இருக்க முடியாது.
அங்கேயும் நிறைய வில்லேஜ் இருக்கு, அங்க போய் இருக்கலாமே. எந்த வில்லேஜ்ல போய் இருந்தாலும் சொந்த வில்லேஜ்ல இருக்கிற ஒரு சுதந்திரமும் சந்தோஷமும் கிடைக்காது. வில்லேஜ்னா எந்த வில்லேஜ்ல போய் வாழ்ந்துடலாமா? ஏன் பீகார்ல கூட வில்லேஜ் இருக்குது, ராஜஸ்தான்ல கூட வில்லேஜ் இருக்குது, மகாராஷ்டிரால வில்லேஜ் இருக்குது. அங்க போய் வாழ்ந்துட முடியுமா என்ன? அப்படிதான் சொந்த மண்ணை விட்டுட்டு எங்கேயும் போய் சுதந்திரமா சந்தோஷமா வாழ முடியாது. சாரி சாரி சாரி, நான் தெரியாம சொல்லிட்டேன். ஆனா 8000 ரூபாய் சேலரி, அதான் திடீர்னு ஜாப்ப நான் விட முடியாது, அதான் சொல்ல வந்தேன். ஆஹா, இதான் சரியான சந்தர்ப்பம். இங்க பாருங்க, என்னால அங்கெல்லாம் வந்து இருக்க முடியாது. உங்களுக்கு ஏற்ற மாதிரி பார்த்துடுங்க. இன்னும் பூ வைக்கல, அது கொண்டு நீங்க உங்க வீட்டுல போய் சொல்லி கேன்சல் பண்ணிருங்க. ஆனா எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனா வாழ முடியாது பார்த்தீங்களா, அதான் சொல்றேன். நல்ல முடிவு பண்ணிக்கோங்க. கோயம்புத்தூர்ல வாழ்ந்துடலாமே, தமிழ்நாடு தானே. இங்க பாருங்க, எனக்கு யா ஊர் தான் பிடிக்கும், அதான் சொல்றேன். என்ன கிராமத்துக்கு நீங்க வந்தீங்கன்னா காலையில 4 மணிக்கு எந்திக்கணும். எந்திரிச்சு மாட்டு சாணி அள்ளி தொடிச்சு தூத்து கோலம் போட்டு பாத்திரத்தெல்லாம் கழுவி தெருல போய் தான் தண்ணி பிடிக்கணும். ஒரு 2-3 தெரு தள்ளி போகணும். போய் தண்ணியெல்லாம் பிடிச்சிட்டு வந்து தொட்டியெல்லாம் நிறைக்கணும். அதுக்கப்புறம் அதை பிடிச்சிட்டு வந்து தான் துணியை துவைக்கணும். அதை துவைச்சி அதுக்கப்புறம் மறுபடியும் தண்ணி நிறைக்கணும். அப்புறம் சோறு கறியெல்லாம் விறகடுப்புல தான் பொங்கணும். அப்புறம் அப்படி இப்படின்னு உங்களுக்கு சாயங்காலம் 5 மணி ஆயிரும் நிமிர்றதுக்கு. போத குறைக்கு எங்க அப்பா கறிக்கடைக்கு வேற போயிட்டு வரணும், அவருக்கு சோறை கொண்டு கொடுக்கணும். பார்த்துக்கிடுங்க. அதெல்லாம் சொல்லலையே. உங்க அப்பா நீங்க கோயம்புத்தூர்ல வந்து வாழ்வார்னு சொன்னாரே. யாரு? எங்க அப்பாவா? நீங்க கோயம்புத்தூர்ல வந்து இருப்பீங்கன்னு சொன்னாங்களே. அவர் மிரட்டி பறிக்கி எடுத்து வேணா நான் 2 நாள் வந்து இருப்பேன். ஆனா நான் ஓடி வந்துடுவேன். ஓடி வந்துருவீங்களா? நான் எங்கேயுமே 4 நாளைக்கு மேல இருந்ததே கிடையாது. மெட்ராஸுக்கு போயிருந்தேன், ஒரு விஷயமா போயிருந்தேன். 4 நாள் கூட இருக்க முடியல, வேலை முடிஞ்சுன்னு வந்துட்டேன். பா, அந்த கசகசன்னு புழுங்கிக்கிட்டு அது நமக்கு லாய்ப்படாது. நமக்கு கிராமத்துல சாரத்தை கட்டிட்டு அலைஞ்சாதான் நல்லா இருக்கும். காலையில 8 மணிக்கெல்லாம் மீன் பிடிக்க போயிருவேன். அப்படி பசங்க கூட ஓனம் பிடிச்சிக்கிட்டு வேட்டையாடிக்கிட்டு அப்படியே ஒரு 2 மணிக்கு வீட்டுக்கு வந்தோம்னா கஞ்சி குடிக்க ரெடியா இருக்கும். சீ, கஞ்சா. ஓ, நீங்க பட்டினத்தாளுக்க சுட சுட சாப்பிடுவீங்க அப்படிதானே? எங்க வீட்டுல சுடு சொல்லலாம் ராத்திரி மட்டும்தான். நீ வந்து பொங்கலா நினைச்சாலும் எங்க அப்பா பொங்க விட மாட்டாரு. ஏன்னா எங்க வீடே அவர் கண்ட்ரோல்ல தான் இருக்கு. அவருக்கு காலையில எல்லாம் கஞ்சி தான் கொடுக்கணும். என் தங்கச்சி துப்புன இடத்துக்கு மண்ணள்ளி போடவே மாட்டா. அப்புறம் எங்க ஒரு அக்கால கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கோம், அவளுக்கு 3 பொம்பளை பிள்ளைகள், அத்தனையும் எங்க வீட்டுல தான் வளருது. எங்க அக்கா அப்பப்ப இங்கதான் வந்து கிடப்பா. எங்க வீட்டுல கிடக்க சட்டு சாமா பொட்டு பொடிசு எல்லாத்தையும் அப்பப்ப தூக்கிட்டு போயிருவா. பருப்பு சீனி அரிசி கிரிசி அது வர்றதே அதுக்குத்தான், அப்படியே எடுத்து போய்கிட்டே இருப்பா. அதெல்லாம் நீ கண்டு காணாத மாதிரி இருந்துடணும். ஏன்னா அவகிட்ட வாய் கொடுத்தனா நீ தப்பிக்க முடியாது. என் தங்கச்சி மெல்ட்டாலே தான் அலைவா, ஒரு வேலை பார்க்க மாட்டா. அவளுக்கு ஒரு 5 ஃப்ரெண்ட்ஸு, அப்பப்போ 5 ஒன்னதான் சுத்திக்கிட்டு இருக்கும். 5ம் வாழ்த்தனம் பண்ணிக்கிட்டே வீட்டுக்கு வரும். வந்து அங்கங்க உருட்டி பரட்டி வச்சுட்டு போவோம். கொஞ்சம் கோவம் வரதான் செய்யும். எங்க அம்மா கொஞ்சம் கோவப்பட்டு ஏசதான் செய்வாவ. ஆனா நீ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போய்க்கணும். சேட்டைனா சேட்டை, உங்ககிட்ட சேட்டை எங்கிட்ட சேட்டை இல்லை, அவ்வளோ சேட்டைகள் பண்ணும். என்ன பண்ணிட்டு போகுதுன்னு தெரியவே தெரியாது. அப்படி ஒரு சேட்டை பண்ணிட்டு போயிடும். 2 மணி நேரம் 3 நேரம் கழிச்சு தான் நமக்கு அதுக்கு என்ன சேட்டை பண்ணிட்டு போச்சுன்னே கண்டுபிடிக்க முடியும். அதுக்குதான் சொல்றேன், நம்ம கோயம்புத்தூர்ல போய் வாழலாம். எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு, உங்களை மிஸ் பண்ண கூடாதுன்னு நினைக்கிறேன். சரி, உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கா? அதே சொல்லுங்க, உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கா? அது வந்து என்னடா பேசிச்சானே, வா சீக்கிரம் போக்கணும். அது அது அவரு வருவாரு. சீக்கிரம் வாங்கம்மா, பூ வைக்கணும். சரி, அதுக்கான ஏற்பாடெல்லாம் பண்ணுங்க. எனக்கு உண்டில நாக்கல, நான் ராணி இல்ல. ராணி கிளவிய பின்னாடி வராத சொன்னா கேளு. சரிடி, இவ்வளவு ஆங்காரமா நீ எங்கிட்டு போய்கிட்டு இருக்க? சில பேருக்கு சில பொருளடி கொடுக்கிறதுக்கு போய்கிட்டு இருக்க. நடு தெருல வச்சு அவமானப்படுத்தல. எந்த தப்புமே நான் பண்ணல. அப்படி இருந்து இவ்வளவு பெரிய தண்டனை எனக்கு கொடுக்க வச்சதே அவர்தான். ஓ, செல்வச்சார சொல்லுதாலோ? அந்த மனுஷன் என்னடி பண்ணாரு உன்னிய? தங்கங்களவி, அவருக்கு மட்டும் வக்காலத்து வாங்கிட்டு வந்த,
கையில என்ன இருக்குன்னு பார்த்தலாம் ஒரே போடு. பயங்கர ஆக்ரோஷமா இருக்காளே. அவர் இப்பதான் நம்ம தெருக்குள்ள வந்துட்டு இருக்காரு. வந்துட்டு இருக்காரா? வரட்டும் வரட்டும், வந்ததுக்கு அப்புறம் தானே இருக்குது. அவசரப்பட்டு வார்த்தை விட்டுறாத, நான் அவளதான் சொல்ல முடியும், சொன்னா கேளு. இல்ல, இவ்வளவு ஆனதுக்கு அப்புறம் நான் எப்படி விட்டு வைப்பேன்? விட மாட்டேன். கிட்ட சொல்லதை கேளு. இந்த கருவாப்பைக்கு எங்கிட்டயும் அறிவு போச்சுடி. அவன் தான் சின்ன வயசுல இருந்தே உன்னை காது வைக்கான்னு தெரியுமே. அப்புறம் உங்க அப்பா சொன்னா ஆட்டுக்குட்டி சொன்னான்னு போயிருக்கானே, அவனுக்கு அறிவு வேண்டாமாட்டி? அவனுக்கு அவன் மேலே நம்பிக்கை இல்ல, காதல் மேலே நம்பிக்கை இல்லைன்னு நினைக்கேன். இல்ல அவன் எதுக்கிட்ட உன்னை சந்தேகப்படணும்? அவன் ஒண்ணு என்ன சந்தேகம்லாம் படவே இல்ல. சும்மா எது சொல்லிக்கிட்டு இருக்க கூடாது. அவன் கவனமா இருந்து மட்டும் தான் சொன்னான். சரி, அதுக்காக செல்வாசா செய்யறது எப்படி தப்புனாகும்? கையில என்ன இருக்கு தெரியுமா? கொன்னுருவேன். இங்க பாரு, அந்த மனுஷன் இப்ப நீ நடுத்தலச்சு அவமானப்படுத்தின. டிவி பேப்பர்னு எல்லா பக்கமும் வந்துடும். காலேஜ் பாதி கெட்டி முடியாம நிறைய இடத்துல இருக்குது. எல்லாம் நாசமனா போயிடும். கொஞ்சம் பொறுமையா இரு. ஐயா, இல்ல நீ என்ன பேசுன நான் குழம்பிடுவேன். மரியாதை போய். என் மனசு காதங்கெல்லாம் கொட்டிட்டு வரைக்கும் நான் தீர்க்க முடியும். எதுவும் பேசக்கூடாது. கொத்துனீங்க என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது. பெரிய பேச்சு எனக்கு டீ கேட்டிருக்கிய? போ போ. கடவுள் அமைத்து வைத்த மேடை இருக்கும் கல்யாண மாலை, இன்னார்க்கு இன்னார் என்று எழுதி வைத்தாரே தேவன் நன்று. ஐயோ ஐயோ, வந்துட்டாலும் பாரு, சாவதுக்கு வழி இல்லாம. வயசான காலத்துல செத்து தொலைணும். இதெல்லாம் எதுக்கு தெரியல, ஆயுதமே தெரிய மாட்டேங்குது. ஆமா, இவ வாலிய குமரி. நான் 5 வருஷத்துல போனோம்னா அதுல இருந்து 2 வருஷம் கழிச்சு நீ வர போற. இது என்ன பெருமை இருக்குன்னு கேட்கேன். எக்கடி, நான் எதுக்கு நீ போன 2 வருஷத்துல வரணும்? ஏன் உனக்கு என்ன இளம ஊஞ்சல் ஆடுதா? இது தெரியாம தான் கேட்கேன். சொல்ல போனா என் வயசு தான் உனக்கும் இருக்கும். எக்கடி, உனக்கு எனக்கு ஒரே வயசா? வயசுல என்ன இருக்குது, புத்திய தான் கணக்கு பண்ணணும். ரொம்ப டென்ஷன் எடுக்காத, பிரஷர் ஏறி மண்டை வெடிச்சிரும். அவ யாருக்குனவே மண்டை பிரஷர்ல தான் அலைடா. அப்படித்தானே? ஊர்ல யார் இருக்கலாமோ சாவுறது. இவன் 2 பேருக்கு வர மாட்டேங்குதே. நான் என்னமோ வாமிட்டு சோத்த தின்னுட்டு இருக்க மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க. அதான் நட்டு இல்ல நாதி இல்ல நான் இப்போச்சா. அப்புறம் எதுக்கு நீங்க உசாட இருக்கிய? நட்டு இல்ல நாதி இல்ல தான். ஆனா எங்க பின்னாடி ஒரு 5 பிள்ளை சுத்தம். அதுலதுக்காக நாங்க வாழணும்ல. உங்களுக்கு பிடிக்கட்டானே அந்த பிள்ளைகளுக்கு பிடிக்கும்ல. ஒரு நாள் நாங்க இல்லைன்னா போதும், சுத்தி சுத்தி தேடி வந்து விடுவாள்வே. நான் பெத்தது கூட என்ன தேடாது. ஆனா இந்த பிள்ளை பச்சை பிள்ளைல இருந்து எங்களை தேடி வரும். அவளுடைய கொழுப்பெடுத்து தலையதுக்கு காரணம் நீங்க தானே. இங்க பாரு தங்கங்களவே, அந்த ஆதிரா மட்டும் என் வீட்டுக்கு மருமகளா வரணும்னு நினைச்சா கண்டம் துண்டமாக்கிறேன். உன் தலையெழுத்த யாராலையும் மாத்த முடியாது. கொனவதியை வீட்டுக்கு கொண்டு வரலான்னு பார்த்தா நீ மூதேவியை தான் வீட்டுக்கு கொண்டுட்டு வருவேங்க. உன் தலையெழுத்த யாரால மாத்த முடியும்? இங்க பாரு, உன் மூத்த மகளை கட்டி கொடுத்துருக்கிய. அவ அப்பப்ப வந்துட்டு பருப்பு சீனி எல்லாம் அள்ளிட்டு போறாளே, அது இந்த ஆதிரப்புல இருக்க போய் தான். அது இது வரைக்கும் அவன் சின்ன தரக்கிட்ட எதுவும் சொன்னது கிடையாது. ஆனா இப்ப ஒரு மூதேவி வீட்டுல கொண்டு வச்சிருக்கிய. அவ வந்ததுக்கு அப்புறம் உன் மகன் அரிசி பருப்பு இல்ல, உன் வீட்டுக்கு கூட வர முடியாது. என்னைக்கும் வீட்டுக்கு வர போறவளை மட்டும் பார்க்க கூடாது. நம்ம வீட்டு விட்டு வெளியில போயிருக்க அந்த பிள்ளை திரும்பி இந்த வீட்டுக்கு வர முடியுமான்னு பார்க்கணும். அப்படித்தான் பொண்ணு எடுக்கணும். அப்படி பொண்ணு எடுத்தா மட்டும்தான் வாழ்க்கை நல்லா இருக்கும். பாத்துக்க. என் வீட்டுக்கு வர போறவா கோடீஸ்வரி. கோடீஸ்வரி தான். அந்த காசு போனா அவகிட்ட தானே இருக்கும். உனக்கு என்ன பயன் இருக்குன்னு கேட்கேன். இங்க பாரு, தாயும் தகப்பனும் உசுர இருக்க வரைக்கும் தான் அந்த பொம்பளை பிள்ளைகளுக்கு ஏதாவது செய்ய முடியும். நீ நல்லா இருக்க போய் தான் அந்த பொங்கலை தீபாவளிக்கு உன் மவுளுக்கு ஏதாவது கொண்டு செஞ்சுட்டு வர. அதே இந்த மூதேவி இந்த வீட்டுக்குள்ள வந்துட்டேன்னு வச்சுக்க, அந்த பிள்ளைகளுக்கு பிறந்த விட்டு உறவே முடிஞ்சு போயிடும். கஷ்டமோ நஷ்டமோ ஒரு கொணவுல பிள்ளைய பார்த்து உன் மவனுக்கு கெட்டு உன் அம்மாவா உசுர இருக்க வரைக்கும் பொங்கல் சீரு தீபாவளிக்குன்னு உன் மவன் எதையாவது ஒண்ணு செய்வான். அந்த மூதேவியை கட்டிட்டு வந்த உன் மவன் ஒன்னும் கண்டுக்க மாட்டான். பாத்துக்க. நீ உன் மவன் கோடீஸ்வரனா இருக்குன்னு ஆசைப்படி தவிர கெட்டி கொடுத்த உன் பொம்பளை பிள்ளைய நீ நினைக்க மாட்டேங்க. அதான் நீ செய்யற தப்பு. இங்க பாரு, உன் மவன் உன் மவளுக்கு கடைசி வரைக்கும் செய்யணும்னா அவன் கெட்டிக்க போற புள்ள நல்ல புள்ளையா இருக்கணும். அப்பந்தான் அவன் கடைசி வரைக்கும் ஏதோ தன்னால முடிஞ்சதை உன் பெத்த புள்ளைகளுக்கு செய்வான். மூதேவியை கட்டிட்டு வந்த அதோட அந்த புள்ளைகளுக்கு பிறந்த விட்டு உறவே முடிஞ்சு போயிரும். பாத்துக்க. இந்த பொம்பளை பிள்ளைகள் என்ன பாவம் பண்ணுச்சுன்னே தெரியல. பிறந்த வீடும் சொந்தம் கிடையாது, புகுந்த ஊரும் சொந்தம் கிடையாது. அங்கே இல்லாம இங்க இல்லாம அந்த பையன் படுற பாடு இருக்கு பாரு. பிறந்த வீட்டுக்கு போனோம்னா அதான் உன்னை கெட்டி கொடுத்தாச்சே, இதோட நீ பிறந்த வீட்டை மறந்துருந்து அங்க உரிமை இல்லைன்னு ஆக்கி விட்டுறதிய. சரி, நம்ம வாழ போன ஊர்லயாவது கொஞ்சம் நல்லா இருக்கலாம்னு பார்த்தா என்ன வெளியூர்காரி தானே, என்ன தாயி நீ அந்த ஊருக்காரி தானே, அந்த ஊருக்காரி குத்தி குத்தி காட்டுவா. அங்க மாமியார் நாத்தனார் எல்லாமே அவளை ஏதோ வாழ வந்தவ மாதிரியே தான் பாக்குறது. அந்த ஊருக்காரியா பாக்குறதே கிடையாது. அந்த பிள்ளைல அந்த ஊர்லயும் சுதந்திரமா இல்லாம பிறந்த ஊர்லயும் சுதந்திரமா இல்லாம என்ன பொறப்படுத்துச்சுன்னே தெரிய மாட்டேங்குது. போ. அவனுக்கு பணக்காரியா தான் பார்த்து கல்யாணம் பண்ணுவேன்னு யோசிக்கிற நீ, கெட்டி கொடுத்த புள்ளைய கொஞ்சமாவது யோசிக்கியா? பெத்தவ தானே நீ, ஏன் கட்டி கொடுத்த
அதான் என் வீட்டுக்கு மருமகளா கொண்டுட்டு வரேன்னு சொல்லுதியே, அவ துப்புன இடத்துக்கு மண்ணள்ளி போடுதாளா? நாளைக்கு உன் புள்ள ஒரு பேர் காலத்துக்காக வாரா. இரு, உன் 2ஆம் மூளை கெட்டி கொடுக்க நீ பொட்டுன்னு போய் சேர்ந்துட்ட. உன் மோ பேர் காலத்துக்காக இங்க வாரா. அவ பாப்பாளா? கொஞ்சமாவது நீ யோசிச்சு பாக்கியா? நிச்சயம் இல்லாத உலகம். இன்னும் உன் மூளை நீ கெட்டி கொடுக்கல. நீ உன் மூளை கெட்டி கொடுக்க முடியாது, பொட்டுன்னு போயிட்டேன்னு வச்சுக்க. பணக்காரி கெட்டி கொடுப்பாளா? அந்த பிள்ளைய அடிச்சு துரத்திடுவா. அதுக்காக கஷ்டப்பட்ட புள்ளைய தான் நான் கெட்டுன்னு சொல்ல, ஒரு குணம் இருக்க புள்ளைய கெட்டுன்னு தான் நான் சொல்லுவேன். குணம் இருக்க புள்ளைலே ஒரு நேரத்தை கோவப்பட்டாலும் இது நம்ம கடமை நினைச்சாது சில காரியங்களை செய்யும். ஆனா மூதேவி அதையும் செய்ய மாட்டா. அவளுக்கு மனசாட்சியே இருக்காது. பணம் ஏழை அதெல்லாம் பார்க்காத. குணம் உள்ள பிள்ளைய உன் மகனுக்கு கெட்டு நீ போனாலும் அவ குடும்பத்தை பார்த்துக்கிடுவா. என்னைக்கும் புத்திசாலித்தனமா பொண்ணு எடுங்க. தமிழ் கிழவி என்ன சொல்லுதா? குழப்பமா இருக்குதே. உனக்கு நான் என்ன சொல்லுன்னு புரியல. ஏழை புள்ள பணக்கார வீட்டு பிள்ளைன்னு பார்க்காத, குணம் உள்ள பிள்ளைய கெட்டுன்னு சொல்லுதேன். குணம் உள்ள பிள்ளை நீ எப்படி கண்டுபிடிக்க முடியும்? 1000 வாட்டி நீ வேலைக்காரி வேலைக்காரின்னு சொன்னதுக்கு அப்புறமும் உன் மூஞ்சே பார்த்துக்கிட்டு ஒரு புள்ள அலையுது பாரு, அந்த ஆதிரா புள்ள. இதை விடவா உனக்கு ஒரு குணம் உள்ள புள்ள கிடைச்சிருவா?